Humorology. Yes, miss. Good evening, miss. Happy Teachers' Day. Stand up on the bench. Yes. என்னெல்லாம் ஜோக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் வினோதமான ஒரு பழக்கம். டாமினிக் சர்வியோஸ் என்பிஎஸ் படிக்கும்போது ஆன்சர் பேப்பர் வீட்டுக்கு எடுத்து வந்துருவேன். வீட்டு வாசல் எல்லா டீச்சர்ஸும் நிற்பாங்க, ஸ்டாஃப் ரூம் மாதிரி. பார்த்தா என்ன தெரியல வியாதி இவனுக்கு ஆன்சர் பேப்பர் எடுத்து வந்துடலான்னு சொல்லிட்டு. காலேஜ் டேஸில் பிகாம் படிக்கும்போது லாலா காலேஜில் தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் ஹீரோவில் அவர் என் கூட தான் இருப்பார், எப்போ பார்த்தாலும் இருப்பார். அவர் வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட் எக்ஸாம் தான் ஃப்ரண்ட்டில் ஒரு சீட் போட்டு வச்சுருவாரு, எனக்கு துண்டு போட்டு வச்சுருவாரு. பாஸ்கி தான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு அப்படியே அடிப்பார் காப்பி. நான் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கிராஃபில் போட்டேன்னா அவரும் போடுவார். உடனே வாத்தியார் பக்கத்தில் வந்துட்டுல எஸ் நோ வெங்கி இஸ் வெயிட்டிங் ஃபார் பாஸ்கி டு ட்ரா தி ஒய் ஆக்சிஸ். இந்த லெவல். வேற என்னெல்லாம் டேஸ் அந்த காலேஜ் டேஸ் ஜோக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஐஐடி ஜோக்லாம் சொல்லுவான். அந்த லைட்ன்ற சாப்டர்ல இல்லை ஃபிசிக்ஸில் 1/u + 1/v = 1/f. ஸோ வாத்தியாரில் வாட் இஸ் 1/u + 1/v? 1/all of us நான். இது ஒரு டைப். E = mc² சொல்லுவாங்க இன்ஜினியரிங்ல. யாரோ ஒருத்தர் வாத்தியார் கேட்டிருக்காரு வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் V? மொத்தம் கொசுன்னு இருக்கான். என்னுடைய எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல in India one man is earning 1,000 rupees, another man is earning 10,000 rupees. What a difference in வாத்தியார் 9,000. Please get out. அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். பட் நம்ம நிறைய லெசன்ஸ் வந்து லைஃப்லயே கத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் பால் ரோல் பண்றாங்க பார்த்தீங்களா, யாராவது நோட்டீஸ் கொடுக்கும்போது வாங்குறவங்க எல்லாருமே கசைக்கு போட்டுனே இருப்பான். ஒருத்தன் கில்லாடியா பார்த்தான், கசக்கியே கொடுக்க ஆரம்பிச்சான் பால் மாதிரி. அப்புறம் போறவங்களாம் அதை வாங்கிட்டு அதை பிரிச்சு பார்த்தாங்களாம். இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ். ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை, டீச்சர் கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அதாவது டீச்சர் சூப்பரா இருந்தா நமக்கு நல்லா கத்து கொடுத்தாங்கன்னா பிளேடா இருக்கிற ஜாகிரபி கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நமக்கு. ஆனா டீச்சர் ரொம்ப போரா இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஹிஸ்டரி கூட ரொம்ப பிளேடா இருக்கும். பட் டீச்சர்லாம் ஒண்ணுங்க, டெய்லியே நமக்கு வேர்ல்டே கிளாஸ் ரூம் தான். ஏன் நான் சொன்னேன்னு கேக்குறீங்களா? நீங்க பாக்குற ஒவ்வொரு ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ரிலேட்டிவுமே உங்களுக்கு டீச்சர் தான். ஏன் கேக்குறீங்க? each day is teaching you a lesson இல்லையா? Hello friends, good evening. Welcome back to Alert Town Hall. I joined my special guest. Already நீங்க அந்த வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். Enjoying the one-liner comedy from our special guest this evening. I join him in wishing all the teachers today a happy Teachers Day. So we have with us the pleasure this evening, laugh for no reason, at Alert Town Hall with Bosky. Bosky needs no introduction. Nevertheless, my pleasure to introduce him as a cricketer, a film actor, a stand-up comedian, a radio jockey, television anchor, commentator, talk show host, model, a film critic. அப்படியே பட்டியல் நீளமா போயிட்டே இருக்கு. He is known for so many things. We have enjoyed his shows in Harigiri Assembly, over 1,000 shows he has done. Sirikiri Station in Jaya TV, 18+ Tamil films, நிறைய படம் வந்து ஹிட் படங்கள். Solunga Boss in Sun TV, over 1,000+ shows. Kashayam with Bosky, 300 film reviews in India Glitz Tamil YouTube channel. Then 5,000 radio shows in Radio Mirchi, Big FM and Surin FM. 17,000+ jokes for Anand Vigadan, so on and so forth. So it's my pleasure, my dear friends, to bring on screen Bosky to along with us. We will laugh with him for no reason in this episode of Alert Town Hall. Welcome Bosky and good evening to you. Hi Rajesh, hi, and very happy Teachers Day to all, including you. Fantastic day, lovely days ahead. Enough of lessons. We've already learned a lot of lessons, and so it's going to be great from now. Beautiful Bosky. Just before you, I brought you on screen. இன்னைக்கு உங்களோட டீச்சர்ஸ் டே மெசேஜ்ல இருந்தா நம்ம இன்னைக்கு ஷோவே ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சூப்பரா ஒரு 2 நிமிஷம் உங்களோட டிபிக்கல் 2 minute ஸ்டைல் ஆஃப் ஹியூமராலஜில wishing all the teachers a happy Teachers Day along with you, Bosky. Super, right, thank you. So let me start with this. Like உங்களோட பேசிட்டு இருக்கும்போது naturally like it's just flows out of you in terms of your comical sense and humorology and all that. So I'll start with the first question. விவேக் சார் கேட்குற மாதிரி இப்படி தான் எப்போவுமேவா இல்லை எப்போவுமே இப்படி தானா உங்களுக்குள்ள அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்? அதான் இப்போ சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல வந்து அந்த ரூட்ல நம்ம போகணுமா வேணாமா என்ன பண்ண போறோம்னு எதுவுமே தெரியாமையே நார்மல் கேரக்டரே இப்படிதான் இருந்திருக்கு. யோசிச்சு பார்த்தா எப்பயுமே இப்படிதான் பேசிட்டு இருந்திருக்கேன். அதனால இதுக்கு நிறைய டியூஷன் வாத்தியார்ட்ட போயிட்டு கத்துக்கல. கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 24 hours இப்படி ஜோக் அடிச்சு whether it was school or college or my bank where I worked for about 32 years, Indian Overseas Bank, or my friends group, நார்தகான் சபார ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருப்பேன் படிக்கட்டுல. அது எங்க இருந்தாலும் இப்படிதான் இருந்திருக்கு லைஃப்ல. அதனால சீரியஸ்னஸ் இருந்தா கூட அந்த சீரியஸ்னஸ் கவர் அப் பண்ணி எப்ப பார்த்தாலும் சின்ன இருக்கிறது இழிச்சவாயம். கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க இழிச்சவாயம் மாதிரி இருக்காரு சார். அதே மாதிரி முதல்ல கூட சொன்னீங்க he needs no introduction.
எவனுமே கை கொடுக்க மாட்டான். இப்ப யாருக்குமே நோபடி நீட்ஸ் இன்ட்ரடக்ஷன். இப்போ ஓடுறாங்க கை கொடுத்தாலே. இப்போ சோ பாத்தீங்களா, தான் அது என்ன பிளான் பண்றது கிடையாது. அது எப்படி நாங்கிறது தி என்விரான்மெண்ட் டிசைட்ஸ் ஹவ் ஐ அம் கோயிங் டு பி அண்ட் வாட் ஐ அம். அது அப்படியே ஃப்ரீயா விட்டுறது, கடவுளை வேண்டி அப்படியே போயினே இருக்கிறது. சூப்பர் சூப்பர். நான் அப்படியே உங்களை வந்து இப்போ இருக்கிற பாஸ்கி அப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் கூட்டு போகணும்னு விரும்புகிறேன். டியூரிங் பிளேயிங் டேஸ், கிரிக்கெட் டேஸ், ரைட்? உங்களோட இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுற வீடியோஸும் சரி, உங்கள் எல்லாத்துலேயுமே தேர் இஸ் அ கிரிக்கெட் தட் கம்ஸ் இன் அண்ட் தட் ஷோஸ் ஹவு மச் யூ லவ் தி கேம் அண்ட் தி பேஷன் ஃபார் தி கேம். So specifically, I think 78 to 81, you are playing days and hem days on the field. So can you talk to us about some of those days? Specifically, நான் உங்களுக்கு ஒரு மேட்ச் பற்றி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து ஐ திங்க் இன் 81 யூனிவர்சிட்டி கிரிக்கெட் அலாங் வித் சீகா வித் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், where you the team was fearing your உங்களோட அந்த 10 ஓவர் ஃபேஸ் பண்றதுக்கு the opposition team was completely fearing. Can you talk us through those moments? சவுத் ஜோன்ல வந்து ஸ்ரீகாந்த் கேப்டன், விசி டிராஃபி நாங்க ஜெயிச்சது ஸ்ரீகாந்த் கேப்டன். ஸ்ரீகாந்த் மாதிரி பாசிட்டிவ் ஒரு கேப்டன் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா ஹைப்பர் பாசிட்டிவ். ஏன்னா நார்மலா தனியா இருக்கும்போது பேசின்னு இருப்பான். அவன் வந்து லிசனிங்னா என்னன்னு தெரியாது பாவம். பட் அவன் சொல்றது கேட்டானும். ஏய் மொட்டை எடுக்கிற விக்கெட்டு, சும்மா இந்த சாலி சாப்லாம் கொடுக்காத, எடுக்கிற ஏடா ரவி சாஸ்திரி நல்ல பிளேயர், ஒன்றரை பிளேயர்ரா, உன் போலிங்லாம் மண்ணாங்கட்டி ஆடுவான். இப்படி பேசும்போது நமக்கு ஸ்ரீகாந்த் கோவமே வராது. இவ்வளவு கான்பிடன்ஸ் நம்ம வச்சிருக்கான், இவ்வளவு பேசுறான்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வெஸ்ட் ஜோன் வந்து 120 for 1 இருந்தாங்க அந்த டைம்ல, அந்த பர்டிகுலர் மேட்ச்ல செமிஃபைனல்ஸ் பிஸில. இவன் கிட்ட பால கொடுத்து எனக்கு தெரியாது நீ எடுக்கிற, நீ எப்படி எடுப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனுடைய இன்ஸ்பிரேஷன்லயே நான் வந்து அன்னைக்கு 5 விக்கெட் எடுத்து நெக்ஸ்ட் 30 ரன்ஸ் ஆல் அவுட் ஆயிடுச்சு டீம் மொத்தமா வெஸ்ட் ஜோன். அது நம்ம லைஃப்ல மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். அது கேப்டன்சியோட இன்ஸ்பிரேஷன். பாகிஸ்தான்லயே போயிட்டு பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ண கேப்டன். ஸோ அதனால ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப ரேர், மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னன்னா அந்த மேட்ச். ரைட். ஹைப்பர் பாசிட்டிவ், பயங்கர ஆப்டிமிஸ்டிக். யூ earned your Casata ice cream from Chika. கரெக்ட். அதுல ரவி சாஸ்திரி 7 விக்கெட்ஸ் எடுத்தாரு. லாஸ்ட் விக்கெட் என்னதான் எடுத்தாரு. நான் ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் ஆனேன், பேட்ல பட்டு காட் பிஹைண்ட். அந்த கீப்பர் கிளைம் பண்ண உடனே அவுட் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் உள்ள வந்து ஸ்ரீகாந்த் சொன்னேன், அநியாயம் பண்ணிட்டாங்க, நான் நாட் அவுட் இருந்தேன். உடனே எனக்கு கண்ணாப்புனா திட்டி, இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சு திட்டி, பெரிய அப்படியே நீ கீழ்ச்சி செஞ்சுரி அடிச்சு அப்படியே காப்பாத்த போற சவுத்து பட அப்படின்னு சம திட்டத்துக்கு இன்னும் கோவம் வந்துச்சு எனக்கு. நான் சொன்னேன், மௌன இந்த விக்கெட் கீப்பர் வரட்டும், பேட்டிங் அவனுக்கு இருக்குன்னு. ஸோ அந்த 124 என்கிட்ட மிரட்டினா தெரியுமா விக்கெட் எடுக்கிறதுக்கு. அப்ப நான் போல்டு எடுத்தேன் வந்து. அதுக்கப்புறம் தடதடன்னு எடுத்த உடனே லாஸ்ட் விக்கெட் இந்த பேட்ஸ்மேன் தான் வந்தான். இவன் ஓடி வந்தான் என்கிட்ட, மச்சி இவன் விக்கெட்டை நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டு எடு, ரூமுக்கு வந்த உடனே உனக்கு 3-in-1 கசாட்டா ஐஸ்கிரீம் கிஃப்ட் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஸ்லிப்ல நின்று திரும்ப கூட இல்ல. இந்த பால போட்டா அந்த பேட்ஸ்மேன் போல்ட். தட் வாஸ் மை 5th விக்கெட். ஓடி வந்து நான் அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கின்னு போனான் பெவிலியனுக்கு. லைஃப்ல மறக்க மாட்டேன். அண்ட் ஹி காட் மீ தி ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட் டே ரூம்ல வந்து ரவி சாஸ்திரி கிட்ட வாஸ் நரேட்டிங் தி ஹோல் இன்சிடென்ட். அப்ப ரவி சாஸ்திரி said, I'll tell you something Chika, நான் வந்து இந்தியா அண்டர்-19 போயிட்டு வந்த உடனே தமிழ்நாடு பாம்பே யூனிவர்சிட்டி மேட்ச் வந்து உதய்பூர்ல நடக்குது. இவங்க தமிழ்நாடு 275 ஆல் அவுட். நாங்க திருப்பி 80 for no lossல க்ளோஸ் ஆஃப் பிளேயும் போது லாஸ்ட் ஓவர் பாஸ்கி கிட்ட அவங்க கேப்டன் பால தூக்கி போட்டதும் எங்க ஷாமியானால என்னோட பிளேயர்ஸ் எல்லாம் ஓடி என்கிட்ட வந்து, ரவி we are gone, we are screwed up அப்படின்லாம் சொன்னாங்கன்னு அவன் சொன்னான். ஏன்னா நான் அதுக்கு 1 month பிஃபோர் பாம்பேல போயிட்டு 33 விக்கெட்ஸ் எடுத்து டெரரைஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா போட்டிருந்தேன் போலிங். ஸோ அது வந்து அவ்வளோ இருக்கு ஹிஸ்டரி அந்த 5 விக்கெட்டுக்கு. பியூட்டிஃபுல் பாஸ்கி. அப்போ ஃபீல்டு நீங்கள் இப்போவே இந்த 2 minute ஒன்லைனர் விட்டினஸ் எல்லாம் கலக்குறீங்க. அப்போ அந்த ஃபீல்டுலயும் இப்படி தானா? ஆன் ஃபீல்ட் ஆல்சோ வேர் யூ திஸ் ஜோவியல், திஸ் கிராக்கிங் ஜோக்ஸ் ஆன் த ஃபீல்ட்? ஆமாமா, ஃபீல்டுலயே இப்போ ஸ்லிப் ஃபீல்டர் ஒருத்தரை வச்சாங்க, அவர் 2 கேட்ச் விட்டாரு. அப்ப சொன்னேன், நீங்க அவர்கிட்ட ஸ்லிப் பண்ண கேட்சே ஸ்லிப் ஆனோன்னு வச்சுட்டார் பொழுது. ஸ்லிப்ல அவர் நிக்கணும்ன்றதை அவர் புரிஞ்சுக்கணும்னு. அப்புறம் நாங்க சம்டைம்ஸ் விவேகானந்தா கிரவுண்ட்ல வந்து புல்லு பயங்கரமா வளரும். நீங்க என்ன வச்சாலும் பால் ஸ்டக் ஆயிடும். அப்புறம் தேட வேண்டிய எல்லா ஃபீல்டும் தேடிட்டு இருப்பாங்க பால் எங்க இருக்கு. அப்போ நான் சொன்னேன், அதை வச்சுட்டு கமெண்ட்ரியில ஒரு வாட்டி ஸ்டார் டிவில சொன்னேன், இந்த கிரவுண்ட்ல இருக்கிற புல்லுக்கு 6 புல்லு தடுத்துரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு புல்லு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டு ரொம்ப யூஸ் ஆகுது, எஸ்பெஷலி கமெண்ட்ரி. கிரிக்கெட்ல பேட்டிங் ஆடும்போது ஒருத்தருடைய ஹேண்டில் கையிலேயே இருந்தது, பேட் கொஞ்சம் எங்கேயோ போய் விழுந்தது லெக் அம்பயர் கிட்ட. அப்போ சொன்னேன், ரொம்ப நாளா ஒரு பிரேக் எதிர்பார்த்தேன், கட்சிச்சு பிரேக் கையிலேயே இருக்கு பிரேக். ஸோ இது மாதிரி. பியூட்டிஃபுல். As we are talking, Baski, I'm just looking into people who are watching us. Mr. Mike Muralidharan, Chairman at Alert, Kalpana Muralidharan, Qasim Ahmed, Dakshin,
Sudhakar Narayan, Vigneshwaran Kumaravel, Gopinath, Tangavel, Sridevi Subramaniam. Welcome all of you. Sriman, Sridhar, all of them are watching us. A message from Arasu. Good evening, sir. A lot of wishes coming your way, Baski, as we speak. Great. And ஒரு விஷயம் சொல்லணும் ராஜேஷ். தக்ஷன் ஒரு பேர் படிச்சீங்க தெரியுமா போ? ஆமா. அந்த தக்ஷன் எனக்கு தக்ஷன்ல சவுத்ல உட்கார்ந்திருக்கான் பக்கத்துலயே. இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோ எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவன் தான். சூப்பர் ஜீனியஸ். மியூசிக்ல, ஆட் ஃபிலிமா இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், எந்த கிரியேட்டிவிட்டி இருந்தாலும் 5 minutesல 3 hours மூவியே 5 minutes எடுத்து முடிச்சிருவோம். அந்த அளவுக்கு சூப்பர் பிரில்லியன்ட். Awesome. And he does most of my motivation videos and everything. Brilliant guy. அவன் தான் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துருக்கான். Lovely. Awesome, Dakshin. Keep it coming. We are all enjoying it almost on a daily basis coming in. Thank you so much. You just spoke about commentary, right? From the field, bowling, leg spinner, and the bowling is different, but commentary is a totally different ball game, right? So sitting in the commentary box when the feed is coming in, right? And the experience, like you just see it, and then it's like a free flow of thought of what's going on. And I think you also have shared space with contemporary bowlers, bowlers like Brett Lee and those kind of bowlers as well. So correct. Can you recall some such incidents from your commentary box? ஆமாமா, இப்போ பிரெட்லி கூட இருக்கும்போது சொல்லுவேன், ஆக்ஷன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சது ப்ரூஸ் லீ தான், பட் இந்த மாதிரி டபுள் ஆக்ஷன் நீங்க பார்க்க முடியாது பிரெட்லின்னு சொல்லுவேன். அண்ட் என்ன சேலஞ்சுனா, ஃப்ரண்ட்ல ஸ்கிரீன்ல எனக்கு முன்னாடி கமெண்டேட்டர் பாக்ஸ்ல ஸ்கிரீன்ல என்ன வருதோ நான் டிஸ்கிரைப் பண்ணுவேன். அதை தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் கம்ஸ் டு யூ ஆன் ஸ்கிரீன் ஆல்சோ. ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் something more than what you can actually perceive and see and understand from what is coming on screen. அப்பதான் கமெண்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், T20 மேட்ச் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா மேட்ச் பை இட் செல்ஃப் இஸ் இன்ட்ரெஸ்டிங். பட் டெஸ்ட் மேட்ச்ல சம்டைம்ஸ் போர் அடிக்கும் போது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகணும் வித் அனெக்டோட்ஸ் அண்ட் ஹியூமர். அது பெரிய சேலஞ்சு. எனக்கு டாக் பேக்ல சொல்லினே இருப்பாங்க, பிரெட்லியோட பேசுங்கன்னு. பிரெட்லியோட இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்கணும், அவர் சொல்ற பதில டிரான்ஸ்லேட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஸ்கிரீன்ல என்ன வருதோ அது சொல்லிட்டே வரணும் ஃபாஸ்டா. சோ ரொம்ப அல்டிமேட் சேலஞ்ச். கிட்டத்தட்ட எனக்கு மேட்ச் ஆடுற மாதிரி இருக்கும் கமெண்ட்ரி சொல்றது. இன்ஃபேக்ட் புரியுது நீங்க சொல்றது ரொம்ப ஒரு 10% புரியுது. நான் இந்த இன்டர்வியூ பண்றதுக்கே ஒரு 2-3 கன்சோல் வச்சு உட்காரும் போது அப்ப அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை இருக்குங்கிறது எனக்கு எல்லாமே புரியுது. ஆமா, நீ ஃபார் எக்ஸாம்பிள் if I'm speaking or talking about 60 words per minute வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள், தாட் ப்ராசஸ் 100 words per minuteல போகணும். இல்லாட்டா அவ்வளவு ஸ்பீடா. ஏன்னா நீங்க மேட்ச் பார்க்கும்போது ஒரு லவ்லி 6 அடிப்பாங்க, கட் பண்ணி டக்குன்னு கிரௌட் கிளாப் பண்றதை காமிப்பாங்க, திடீர்னு பால் இறங்குறத காமிப்பாங்க, பேரபெட் பாலுக்கு மேல போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா விக்கெட் கீப்பர் எட்டி வதைப்பான் நான் ஏன் போடுறேன்ற மாதிரி. சோ டக்குன்னு வரும்போது ஒவ்வொருத்துக்கும் ஒரு கமெண்ட் அடிச்சுட்டே வரணும் ஃபாஸ்டா. அதே எக்ஸ்ட்ரீம் போராடிக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பெரிய சேலஞ்ச். சூப்பர். ஐ திங்க் அந்த குணா கமலோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் பர்சனாலிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன், ரைட்? அந்த வார்த்தை தான் குணா கமல் ஏன் வருதுன்றது எனக்கு சந்தோஷமான விஷயம். இல்ல அந்த வார்த்தை தான் முட்டுதுங்கிற அந்த டயலாகோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் வேணும்னு நினைக்கிறேன். பட் எதெல்லாம் அசிங்கம்னு கொஞ்சம் கிளியரா சொல்லிடுங்க ப்ளீஸ். So Baski, I'm going to give you a real ஒரு சின்ன எக்ஸசைஸ். இப்போ நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்கார்ந்திருக்கீங்க, ஓகே? எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்கிற இப்போ MS தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. So CSK T20 match, MS Dhoni is walking from the pavilion to take his stance. This is the scene. You are in the commentary box. So what will Baski speak? So இதோடைய MSD, இன்னைக்கு நீங்க MSD எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, பட் அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது மாஸ்க், சானிடைசர் அண்ட் டிஸ்டன்சிங். அந்த மாதிரி வேர்ல்ட் ஆயிடுச்சு இப்போ. பட் இதுக்கு முன்னாடி MSD ரொம்ப ஃபேமஸ் தோனி. அப்பேற்பட்ட தோனி இன்னைக்கு ஜஸ்ட் அபவுட் டு டேக் காட். அண்ட் மகேந்திர சிங் தோனி நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணேன்னா, எல்லாருக்குமே ஒரு ஹீரோவை பார்த்த உடனே செக்ஸ் அப்பீல்வாங்க. சிக்ஸ் அப்பீலோட ஒருத்தர் இருக்காரு. போலர் ஓடி வரும்போதே அவர் ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் அடிச்ச மாதிரியே பயத்துல ஓடி வருவார் தோனி கிட்ட. தோனி இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ இஸ் a lightning behind the stumps and thunder in front of the stumps. அது மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ தோனிக்கு போடும்போது மட்டும் 4-5 பேர் போய் போலர் கிட்ட எல்லாம் போய் சொல்லுவாங்க, ஓடி வந்துட்டு பால் போடவே கூடாது, முடிஞ்சா 2 கையிலையும் போடு, முடிஞ்சா 2 பால் போடு, என்னதான் அடிக்கிறான் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயனர் இருப்பாங்க. அதனால கேஜே பண்ண முடியாத ஒரு எனிக்மேட்டிக் ஸ்கிப்பர் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் அவர் சைக் பண்ணி விட்டாரு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸ் பேஸ் பண்ணி பயோபிக்ஸ் வருது, பிலிம்ஸ் எல்லாம் வருது. பட் தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி படம் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, மாஸ் லெவல் ஹிட் ஆச்சு. அதனால எல்லாருக்குமே தோனி ஒரு பெரிய ஹீரோவா இருக்கிறதுக்கு காரணம், எனக்கு டேலண்ட் இருக்கோ இல்லையோ, கான்பிடன்ஸ் இருந்தா நான் எந்த ஃபீல்ட்ல வேணா வந்துடலாம் ப்ரூவ் பண்றது தோனி தான்.
பிகாஸ் இனிஷியலா பேட்டிங் உள்ள வரும்போது டெக்னிக்கலி கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாரு, எஸ்பெஷலி when spinners are bowling புஷ் பண்ணினே இருப்பார், தள்ளி 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 ஆடுவார். பட் அதே ஸ்பின்னர் வந்து ஃபைனல் ஓவர் போடும்போது 5 6 அடிச்சிருவார் அந்த போலர். அதுதான் கான்பிடன்ஸ். எனக்கு டெக்னிக் இருக்கு இல்ல, அதெல்லாம் வேற விஷயம். நான் ஒன்னும் ஜெயிக்கிறேன், நான் ஒன்னு ஒரு வழி பண்றேன் அப்படின்ற ஆட்டிடியூட கிரியேட் பண்றது தோனி. Beautiful, so well said. I think that is why MSD stands out in all of our minds as a hero, right? So I mean, since we are talking cricket, so today's cricket, now what do you think is the next future? Are we in safer hands? Indian team, specifically unga area has been bowling spinner, right? So how are we in terms of our strength ipo irukra current teams and the coming very interesting question. ஃபியூச்சர் எப்படி போகும் தெரியல. பட் இப்ப கோலியோட ஹேண்ட்ஸ்ல லவ்லி, இதோட பெட்டர் டீம்ல நீங்க எதிர்பார்க்க முடியாது. தோனி கூடவே இருந்தா ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், போனஸ் நமக்கு. அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் கிரிக்கெட் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கம்ப்ளீட் ஸ்டேடியம் இருட்டா இருக்கும். பால் ஃபிளாரசன் பால்ல போட்டு இருப்பாங்க, பேட் எல்லாம் ஃபிளாரசன் பேட்டு, எல்லாரும் மொபைல் போனை கையில லைட்டை போட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க கிரவுண்ட்ல. அதனால நமக்கு எதுவுமே என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏன்னா பால் போறது பேட்ல அடிக்கிறாங்கன்றது மட்டும் தெரியும். அந்த மாதிரி ஒண்ணு வரும். லெக் ஸ்பின் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு சொன்னீங்க. நான் வந்து கிரிக்கெட் க்ரூம் ஆயிட்டு இருந்த பீரியட், இந்தியா ஆடுற லெவலுக்கு வந்த பீரியட்ல எவ்ரி 5 teams will have 1 leg spinner. இப்போ இந்த T20 சினாரியோல each team is having 5 leg spinners. ரைட், அந்த மாதிரி ஆகி போச்சு. ரைட். ஒருத்தன் வந்து லெஃப்ட்லயே ஓடி வந்து ரைட்ல லெக் ஸ்பின் போடுறான், ஒருத்தன் வந்து எங்க இருந்தோ பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து ஓடி திரும்பி யூ டர்ன் எடுத்து போடுறான். என்னென்னமோ அது யூஸ் பண்ணல லெக் ஸ்பின்ல. அதனால நிறைய அடிக்கலாம், பாக்குறதுக்கு ஜூசியா இருக்கும், சிக்ஸர்லாம் அடிக்கலாம். பட் என்ன விஷயம்னா 50 ரன் கொடுக்கலாம் 4 ஓவர்ல, பட் 3 விக்கெட் கிறிஸ் கெயில், விராட் கோலி மாதிரி விக்கெட்ஸ் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க அந்த போலர். இட்ஸ் வாட் ஹேவிங் இட்ஸ் வாட் டேக்கிங் தி ரிஸ்க். ஏன்னா பாதி சைடு உள்ள 100 ரன் பொட்டலம் கட்டின மாதிரி லெக் ஸ்பின்ல. சோ லெக் ஸ்பின்னருடைய ஸ்கோப் வந்து பயங்கரமா வளர்ந்துருக்கு. Beautiful, very nice. Bosque, I'm just looking at people who are all once again wishing you through the live that's going on. Rajan Chinnaraj, really appreciate the skill which you narrated here. Sriman Sridhar, Mr. Bosque, non-stop entertainment guaranteed. Vigneshwaran Kumaralvel, ungaloda commentary, wow, sama for your running commentary. And Mr. Mike Muralidharan, Bosque, wickets loss is wits gain. அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. Wickets loss is wits gain. கிளியரா கால விடு. Wickets loss is wits gain. Wittoda gain. Wittoda gain. Yeah, correct. Super. Agreed. So very, இப்போ நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க when you were speaking about MS Dhoni, right? That attitude, so skill and all that இருந்தா கூட the attitude and the go forward to succeedங்கிறது. பாஸ்கி, நீங்க உங்க லைஃப்லயுமே கூட நீங்க வந்து you have worn such phenomenally different hats, ரைட்? இப்போ கிரிக்கெட் பற்றி பேசணும். ஆக்சுவலாக உங்ககிட்ட பேசணும்னா நம்ம வந்து இது ரேடியோ இது பற்றி பேசலாம், சினிமா பற்றி பேசலாம். யூ பீன் அன் ஆக்டர், யூ பீன் அ ஸ்டாண்டப் காமெடியன், யூ பீன் அ மாடல், யூ பீன் அ டாக் ஷோ ஹோஸ்ட். ஸோ உங்களுக்கே வந்து யூ பீன் லைக் every few in your entire life you have constantly challenged yourself and kept meeting new normals. So இன்னைக்கு people today are talking about new normals. I think your life has been completely of new normals. நான் வந்து நியூ அப்நார்மல் தான். சில பேர் என்ன கூப்பிட்டு சர்ஜரி பண்ணலாம் கூப்பிடுறாங்க. நீங்க டாக்டர் கூட பண்ணுவீங்களா வேலையெல்லாம் அப்படின்ட்டு. இல்ல சார், இவ்வளவுதான் சார், மீடியாவோட சுத்தி வருவேன் சார். பாஸ்கி, உங்களோட தி சட்டைரிஸ்ட், ஸ்டேஜ் ஆக்டர் அண்ட் ஸ்டாண்ட்-அப் காமெடியன் பாஸ்கி, let us focus on that part of Bosque. Yeah. In fact, you are one of your all-time favorite shows has been Harigiri Assembly, redefining news consumption. இப்போதான் வந்துட்டு இட்ஸ் a fast world, ஒரு பயங்கர ஃபாஸ்ட் உலகம் இது அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைம்லேயே ஹரிகிரி அசம்பிளியில் இதோட டிஃப்ரெண்ட் நியூஸ் கன்சம்ஷனே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கொடுத்தீங்க. But were you ahead of your times then? Do you see that? I think so. Yeah. Going by the response I used to get for each of my shows, that particular type of style of interviewing was totally different because உங்களோட முதல்ல நீங்க நடிச்ச படம் என்னன்னு கேட்கறது போல நாங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரு படம் நடிச்சீங்களா அது என்னன்னு கேட்போம். சரக்குன்னு ஒரு ஜர்க்கம் எல்லாரும். பாண்டியராஜன் வந்த உடனே கேட்டேன், நீங்களும் சத்யராஜன் ஒரே ஆயிட்டானோ, சரக்குன்னு ஒரு ஜர்க்கு. அதுக்கப்புறம் என்ன சார், நீங்க தீபாவளிக்கு உங்க இன்டர்வியூ பண்ணணும்னு பார்த்தா எப்ப கேட்டாலும் நீங்க மெல்பர்ன்ல இருக்கீங்க, சிட்னில இருக்கீங்க சொல்லினே இருக்கீங்க, என்ன சார் பந்தா காட்டுறீங்க? இல்லப்பா, சிட்னில ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அப்புறம் மெல்பர்ன் போனோம், மெல்பர்ன்ல பிளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அப்புறம் மும்பைக்கு வந்தோம், பாம்பேல இருந்து கட்சியில பிளைட் பிடிச்சி ஏர்போர்ட் வந்து இப்ப நேரம் ஸ்டுடியோ வரேன்னாரு. அப்புறம் பால்காரன் ஏப்பிட்டானா அவங்களான்னு கேட்டோம். என்னது என்னாரு? இல்ல இதெல்லாம் கனவு தானே, செம்ம சூடாயிட்டாரு, ஏன் உன உட்காந்து நொட்டதே வேலையாது அப்படின்னாரு. ஆனா
எவ்ரி இன்டர்வியூல ஒரு 1000 இன்டர்வியூ அருகிரியில பண்ணா கூட there is only one question which I used to ask the guest, which is the question that I should avoid. What is it that I should not ask you? சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சப்ப இன்டர்வியூல ஃபுல் கலாட்டான்னு சொல்லுவோம். கலாட்டா பண்ணிட்டு கடைசியில யூஸ் டு ஆஸ்க் இதுல ஏதாவது டெலீட் பண்ணணுமா, ஏதாவது அப்ஜெக்ஷனபிளா இருக்காது, வேணா சார் இது பொலிட்டிக்கல் அது பர்சனல் சொன்னா தூக்கிடும், அவ்வளவுதான். இப்படிதான் பண்றது இன்டர்வியூஸ். பட் சீரியஸா பண்றதுல பாயிண்டே கிடையாது. இப்ப அரவிந்த் சாமி கூட சொன்னேன் யூடியூப்ல, சார் நான் வந்து இஷ்டத்துக்கு கேட்பேன், உங்க இஷ்டம் பதில் சொல்றதுன்னு. அதனால முதல் கேள்வி பாத்தீங்கன்னா நார்மல் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சார் 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 அரவிந்த் சார் நீங்க முதல்ல வந்து நீங்க தளபதி படம் நடிச்சீங்க இல்லையா சார், சூப்பர் ஸ்டாரோட நடிச்சீங்களே, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு சார், அந்த கருத்து கொஞ்சம் அந்த ஃபீலிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா எல்லாம் கேட்பாங்க. நேரம் முதல் கேள்வி ஃபர்ஸ்ட் ரஜினியோட நடிச்சீங்கல்ல, எந்த அளவுக்கு டென்ஷன் இருந்தது ரஜினிக்குன்னு கேட்டேன். இல்ல சொல்லுங்க என்ன எனக்கு எப்படி சார் தெரியும், அவருக்கு டென்ஷன் வந்தா எனக்கு தெரியாது, நான் கான்பிடென்டா இருந்தேன். இப்போ முதல் கேள்வியில செட் த பால் ரோலிங். ஓஹோ, நம்ம கேஷுவலா விஜயகாந்த் மாதிரி இவருக்கு மொத்தம் 22 ஆஸ்பத்திரி இருக்கு, கிராமத்துல மொத்தம் 12 இருக்கு, அதுல சர்ஜன் பண்றது, அது மாதிரி இது ஜஸ்ட் இந்த இன்டர்நெட்டே பார்த்து உங்களோட விக்கிபீடியா பார்த்து சொல்ற இன்டர்வியூ கிடையாது. இங்க நீங்க வந்தீங்கன்னா கேள்விக்கு யோசிச்சுதான் பதில் சொல்லணும். அப்படி இருந்தாதான் பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் இப்ப வந்து ராஜேஷ் இன்டர்வியூ பண்ண போறேன்னா ராஜேஷ் பத்தி எனக்கு தெரிஞ்சா என்னோட எல்லா கேள்வியும் என்கிட்ட ஷூட் பண்ணிட்டு உங்ககிட்ட கேள்வியை சொன்னா நீங்க பதில் சொல்ல போறீங்க, நம்ம 2 பேரும் மீட்டே பண்ணணும். சோ அப்படி இருக்க கூடாது. 2 பேர் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறாங்க, அவங்க எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க வியூஸ். இப்ப விசுவோட இன்டர்வியூ யூடியூப்ல இருக்கு, அது நீங்க பாத்தீங்கன்னா கோர்ட் ரூம் ஆர்குமெண்ட் மாதிரி அந்த மாதிரி இருந்தா தான் பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இட் வாஸ் ட்ரெண்ட் செட்டிங், ஏன்னா இட் வாஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அந்த டைமில் இது ரொம்ப புதுசாகவே இருந்ததுன்னு சொல்லுவேன் நான். இப்போ ஒன் மோர், அப்போ லெட்ஸ் கோ ஃபார் ஒன் மோர் எக்ஸசைஸ், சின்ன சிச்சுவேஷன் ஃபார் யூ பாஸ்கி. ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் அரிகிரி அசம்பிளி அண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஐ மீன் வெரி சூன் இந்த கோவிட் நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு we are going to get into the election season and all that. Everybody is looking for what's going to happen. ரைட், இதில் வந்து லெட்ஸ் சே ரஜினி சாரும் கமல் சாரும் இணையறாங்க அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. வாட் வில் பி த அரிகிரி அசம்பிளிஸ் வெர்ஷன் ஆஃப் இட்? அரிகிரி அசம்பிளியில் அவங்க 2 பேரும் இன்டர்வியூ பண்ண என்ன பண்ணுன்னு கேக்குறீங்களா? ஆமா, 2 பேரும் அனௌன்ஸ் பண்றாங்க, அவங்க தான் உங்களுக்கு கெஸ்டா இருக்காங்க. சரி, இப்ப கமல் வந்தாருன்னா கேட்பேன், சார் இப்ப வந்து நீங்க வந்து எலெக்ஷனுக்கு எந்த வேஷத்துல வர போறீங்க, உங்க கூட இருக்கிற பிஆர்ஓ நீங்களே வா, அது ஒரு ஓட்டு போறது நீங்களே வா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா எந்த வேஷத்துல வர்றேன்னு தெரியாது இல்லையா. அதனால ஏன்னா வந்து சப்போஸ் நீங்க வந்து ஐயப்பன் படம் நான் பாக்குறேன்னா நீங்க ஐயப்பனா இருப்பீங்க, நீங்க புலியாவும் நீங்களே இருப்பீங்க, அதனால எங்களால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. சோ பட் அது ஒரு பெரிய ஆர்ட். ஏன்னா ஒரே சமயத்துல 10 பேரை மீட் பண்ணி 10 விதமா பேசுற கெப்பாசிட்டி வேற யாரும் கிடையாது. கரெக்ட். சோ அந்த மாதிரி அவர் ஒரு ஏரியாவுக்கு, ஒரு ஆந்திரா தெலுங்கு பேஸ்ட் ஏரியாவுக்கு போறாருன்னு வச்சுங்க, எங்க முட்டுக்காடு பக்கம் போறாரு அப்படின்னா அந்த தெலுங்கு ஆக்சென்ட்ல பேசுவாரு. சோ அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். சோ அதை பத்தி எல்லாம் கண்டிப்பா பேசுவேன் ஷூரா. ரஜினி வந்தாருன்னா ரஜினி கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டுவேன். பிகாஸ் நான் பார்த்த பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கிற செலிபிரிட்டிஸ் லைக் தோனி, இளையராஜா, எஸ்பிபி, ரஜினி, டெண்டுல்கர், இவங்களெல்லாம் பார்க்கும்போது அபவ் ஹியூமன் பிலோ காட்னு ஒரு லெவல் இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஒரு வயசு குழந்தைக்கு ரஜினி தோனியை பார்த்தா சிலிருக்குதுன்னா வேற ஏதோ மேஜிக் வேர்ல்ட் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் என்னன்னு கேட்பேன். ஓகே, சப்போஸ் சார் நீங்க வந்து ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி சொல்றீங்க, ப்ரொடியூசரும் வந்து 1 crore போல 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் 10,000 ரூபாய் கொடுத்தா 1 கோடி கொடுத்தா மாதிரி சொல்லிட்டா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்பேன். சார் இமயமலையில உங்களுடைய அட்ரஸ் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்பேன். ஏன்னா முதல்ல சொல்லணும் இது கிண்டல் இன்டர்வியூ தான் சொல்லியிருந்தாலே இந்த மாதிரி தான் பேசும். அவரும் பயங்கர ஃபன் லவிங் தான். ஏன்னா எவ்வளவு நாளைக்கு தான் சீரியஸாவே பாராட்டி 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 அவங்களுக்கே போறச்சு எவ்வளவு தடவை. ஏன்னா அவருக்கே தெரியும் பாராட்டுறதுல பாதி பேர் வந்து ஃபேக்கா பாராட்டுறாங்க. சோ உண்மையா இருக்கணும், we have to be true in what we ask. அதனால சார் கிண்டல் சார் நீங்க எப்ப வர போறீங்க அரசியலுக்கு, உண்மையிலேயே சொல்லிட்டு எப்ப வர போறீங்க, இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா கேக்குறது. பிராங்கா கேட்டதான் அவங்களுக்கும் பிடிக்கும். The question should make them think and answer. அப்பதான் நல்லா இருக்கும். So beautiful, beautiful. In fact, I really hope this honestly happens, that you know we get to see this as an audience. It will be ரொம்ப அருமையா இருக்கும் to see you ask such fantastic questions and get these answers. இப்போ for example மகேந்திர சிங் தோனி வராருன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் கேள்வி எழுதிக்கங்க, இப்பயே சொல்றேன். The coolness and calmness that you portray, you're supposed to be Mr. Cool on the cricket field. Is that natural or put on? ஃபர்ஸ்ட் கேள்வி தான். அப்ப it will make him think. பாக்குறவங்களுக்கு என்ன ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, என்ன பதில் சொல்ல போறாரு. சோ அப்படிதான் நான் கேட்பேன். Wonderful. And what is that which runs through your mind
as you're about to go and face the last 5 overs, probably in a World Cup or in a very dramatic finale, where the future of India is in your hands. What happened in that last T20 match when you handed over the ball to Joginder Sharma, who looks like everything but a bowler, but you gave him the last over and you said you do whatever you want. எப்படி இப்படி சொல்றீங்க? ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி வருது? நீங்க எதுவுமே சொல்லாம அவர் ஏற்கனவே ஜோகிந்தர் சர்மா ஓடி வந்து போறது ஸ்லோ ரன் மாதிரி தான் இருக்கு. அவர் அதுல ஒரு ஸ்லோ ரன் போட்டா ஸ்லோவஸ்ட் ஒன்னர், அது நமக்கு பார்க்கச்சே ஸ்டில் மாதிரி எப்படி இப்படி போட்டாரு? அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்போம். Super, Bosky. As we speak about the stage shows and stand-up comedy, satirism basically, we cannot forget some names like Mr. Cho Ramaswamy and many others, like, you know, Visu sir patti neenga sonnenga, you know, the satirism and all that. Now we are living in a world that they've not there with us, right? How big a vacuum have they left to fill, Bosky, in terms of ஒரு healthy இது இருந்தது இல்லையா when they were there? இல்ல டவுட்டே கிடையாது. இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன், ஹியூமர் அண்ட் மியூசிக் have both gone for a toss. சினி ஃபீல்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஸ்டாண்டர்ட்னா நான் ஒத்துக்கிறதா இல்லை. இது கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஒருத்தர் திட்டுறது, பாடி ஷேமிங், கேவலப்படுத்துறது, விமனுடைய இமேஜ் அசிங்கப்படுத்துறது, இதுதான் ஹியூமர்னா வெரி சாரி. இத நாகேஷோ, சோவோ, தங்கவேலுவோ, தேங்கா சீனிவாசனோ, சந்திரபாபு யாருமே பண்ணல. எம்ஆர் ராதா, விகேஆர் யாரும் பண்ணல. பிரில்லியன்ட் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணாங்க ஹியூமர்ல. அண்ட் சிங்கிங்ல எஸ்பிபிங்கிறவர் எவ்வளவு பெரிய பினாமினன். இப்போ யூடியூப்ல நான் அவரை வந்து 150 மினிட் இன்டர்வியூ பண்ணேன் சிங்கிள் சிட்டிங்ல, எக்ஸ்டெம்போர் பண்ணேன். அது வந்து இட் இஸ் கோயிங் ஆன் ரியல் குளோபல் அண்ட் வைரல் ரவுண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு நெட்ல. அது பிகாஸ் த குவாலிட்டி இஸ் சோ பினாமினல், அன்மேட்ச்டு குவாலிட்டி அவர் பண்ணது. சோ இதெல்லாம் இளையராஜா பண்ண மியூசிக். சோ இப்படி இருக்கணுமே தவிர இன்னைக்கு இருக்கிற வந்து ஸ்டாண்டர்ட் சத்தியமா கிடையாது. அப்படி ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா எவ்ரி வீக் 6 பாட்டு ஹிட் ஆகணும், 2 சூப்பர் காமெடி சீன்ஸ். வடிவேலு வரைக்கும் கண்டிப்பா எஸ், வடிவேலு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா இப்ப காமெடி சீன்ஸ், புது சீன்ஸ் நம்ம ரசிக்கணுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. புதுசா ரசிக்கிறதுக்கு சாங்ஸும் இல்லையே. எந்த படத்துல 6 பாட்டு இப்ப ரீசெண்டா ஹிட் ஆச்சு சொல்லுங்க? கிடையவே கிடையாது. அதனால ரெண்டுமே gone for a toss. I only wish the cycle comes back and the standard goes up, really elevates. Ar vadi kedai. Nice. Same wish here, Bosky. And in fact, எனக்கு கேட்க தோணுது that am I looking into somebody who can fill the vacuum for us in Bosky? Show style நீங்க பாத்தீங்கன்னா, see show உடைய யூனிக்னஸ் என்னன்னா, நான் கூட ஜோக்லாம் அடிப்பேன். நான் இப்ப வந்து சீரியஸ் விஷயத்தையும் சட்டைரிக்கலா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், தப்பு பண்ணவனை வந்து தண்டிக்கணும், அதை விட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு அட்வைஸ் கொடுத்துனே இருக்கான். சார் அவன் என் மேல வந்து ஆசிட் ஊத்துறான்றான் சார், நீங்க கையிலேயே நடந்து போங்க சார், அப்ப மேல ஷூ இருக்கும், ஆசிட் ஷூல தான் போடணும். அடுத்தது, சார் அவன் வந்து என்ன ரேப் பண்ணுவேன்னு பயமுத்துறான் சார் போன்ல, நீங்க ஆம்பளையா மாறிடுங்க, எப்படி உங்களை ரேப் பண்ண முடியும்? அதுக்கு அடுத்தது, சார் அவன் என்ன கொன்னுடுவேன்னு பயமுறுத்துறான், மிரட்டுறான், நீங்க சூசைட் பண்ணீங்க, அப்ப உங்களை மர்டர் பண்ண முடியாது. சோ இது ஓரளவுக்கு லாஜிக்கல், இது ஓரளவுக்கு சோ ஸ்டைல், சோ பேசுற டைப். இதை என்னால ஒரு 5% தான் என் ஹியூமர்ல பண்ண முடியும். ஆனா சோ 100% இப்படியே பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், கைதிங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாம் போய் அவங்களோட பேசலாம் டெய்லி அப்படின்னு ஒரு ரூல் கொண்டுறாங்கன்னு சோட்ட கேட்டால, ஏன் சார் அவனே கஷ்டப்பட்டு இப்பதான் நிம்மதிக்காக தனியா ஜெயிலுள்ள உட்கார்ந்துருக்கான், அவனை மறுபடியும் ஏன் சார் போட்டு தண்டிக்கிறீங்கன்னு. அனாலிட்டிக்கலா ஹியூமரஸா சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்கிறதுன்றது எக்ஸ்ட்ராடினரி சோ. அப்ப என்எஸ் கிருஷ்ணன் இருந்தாரு, ட்ரெண்டியா இருந்தது சோ தான். சோவோடைய ஸ்பேஸை ஃபில் பண்றதுங்கிறதுக்கு பினாமினல் பிரெயின்ஸ் போறாரு, பினாமினல் ஹியூமரும். அப்படிப்பட்ட ஆள் இது வரைக்கும் நான் பார்க்கல. ரைட். So true, Bosky. In fact, உங்களோட அந்த கஷாயம் with Bosky அந்த series of shows, because also you're very openly தப்புனா, I mean whatever உங்க மனசுல பட்டதை நீங்க கேக்குறீங்க. But you must have faced quite a few backlash because of this. Oh yes. How do you handle that? How did you take that? Backlash that one ஒரு கிரிக்கெட் ப்ரோகிராம் பண்றேன்னு வெச்சுக்கோ. என்னோட ஸ்பீக்கர் என் கூட இருக்கிற நானி ஏதாவது ஒரு ரிவ்யூ சொல்றாரு ஆன்டி டெண்டுல்கரா, உடனே ஒருத்தன் போன்ல வந்து சொல்லுவான், ஏய் மூக்கு, கண்ணாடி, மொட்டை, உனக்கு என்னடா தெரியும் கிரிக்கெட்டை பத்தி பேசுறேன்னு கேட்பான். நான் உடனே சாந்தமா கேட்பேன், என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு கேட்பேன். சாந்தமா கேட்பேன், உங்களுக்கு என்ன மொட்டைன்னு கூப்பிடுறதுக்கு ரைட் இருக்குன்னா உங்களை மென்டல் கூப்பிடுறது எனக்கு ரைட் இருக்கு, ஒத்துப்பீங்களான்னு கேட்பேன். ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல. சோ அவ்வளவுதான் விஷயம். அதனால அந்த இடத்துல கோவப்படுறது கிடையாது. பிகாஸ் பீயிங் an anchor, ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணும், ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லணும். பிகாஸ் ஐ எம் ரெப்ரசென்டிங் a channel.
Correct. அந்த இமேஜை நான் பாதுகாக்கணும்னு மரியாதையா பதில் சொல்லணும். அங்கதான் ஹியூமர் இஸ் a வெரி பவர்ஃபுல் வெப்பன். ரொம்ப அழகா நீங்க அவங்கள சைலண்ட் ஆகலாம் உங்களோட ஹியூமர்னால. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதாவது ஒரு ஜோக் அடிக்கிறோம், உடனே அதுக்கு ஏதாவது ஒரு கவுண்டர் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அல்பத்திரமா ஜோக் அடிச்சாங்கன்னா, சார் நான் இப்ப சொன்னது ஜோக், நம்ம வந்து the whole world is in a soup because of noodles சொல்றேன்னு வச்சுங்க. சார் எக் நூடுல்ஸா இல்ல வேற என்ன நூடுல்ஸ் சார், இல்ல வந்து சேமியா உப்புமாவா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஜோக் சொல்றேன், நீங்க அதை பட்டிமன்றமா மாத்துறீங்க, இன்னொரு 5 மினிட்ஸ்ல ஆபிச்சுவரி காலம் ஆயிடும், செத்துருவாங்க எல்லாரும். அதனால நம்ம அதை வந்து அப்படி அப்படியே அதுக்கான மரியாதை அப்படி கொடுத்துடணும். யூ கான் எக்ஸ்டெண்ட் அ ஜோக்னு சொல்றது. நீங்க லாஜிக்கலா புரிய வச்சீங்கன்னா வித் கண்டென்ட் யாருக்குமே கோவம் வராது. You can easily silence people's anger with your potential and performance. That's what I say. If I am criticizing your movie or your performance, be it any actor, no, you don't get angry and bounce on me. You shut my mouth with your next project. If that is a huge hit, then I'll automatically shut my mouth. I can't open my mouth and criticize you. You do that. அதை நீங்க பண்ணிட்டு காமிங்க. உனக்கு என்ன தெரியும் சினிமா பத்தின்னு கேட்காது. ஹோட்டல்ல போயிட்டு சட்னி ஊசி போயிருக்குன்னு சொன்னா நல்ல சட்னி எனக்கு கொடுக்கணும். நீ பண்ணுவியா சட்னி பண்ணி காட்டு பார்க்கலாம், எப்படி தேங்காய் அரைப்பேன் அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடாது. அதனால BMW வந்து சரியில்லை, பிரேக் பிடிக்கல, ஷோரூம்ல இருந்து எடுத்துன்னு போறேன் அப்படின்னா போய் ஷோரூம்ல கத்துவேன். எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இந்த BMW பண்ணிடுறாங்க, நீங்க பாட்டுக்கு வந்து கத்துறீங்க, நான் கத்துவேன், நீங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி செத்துருங்க சார், படாது சார் அப்படின்னு சொல்ல முடியும். அதெல்லாம் முடியாது. சோ என்ன ப்ராடக்ட்னே தெரியாம ஒரு சினிமா ஹால் உள்ளுக்குள்ள ஒருத்தன் போறான் 200 ரூபாய் கொடுத்து, இட்ஸ் யுவர் டியூட்டி டு சாட்டிஸ்ஃபை ஹிம் டு தி ஃபுல்லஸ்ட் ஆஃப் 200 rupees. அதுல வந்து நீ என்ன கேட்ப அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. Ultimately, we are only satiring Velu Nayakar or Basha. We are not finding fault with Kamal Haasan or Rajinikanth. It is the duplicate character that you portray on screen I am criticizing. Whereas in movies, you are targeting real characters. Politician, policeman, teacher, teenager, banker, everybody. அப்போ எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் கலடா பண்ணும்போது. எங்க எதுவுமே இல்லாம ஒரு படம் பார்க்கலாம், A-B லவ் பண்ணாரு, குறுக்க C வந்தது, தேவர பிராமண லவ் பண்ணாரு அப்படிதான் நடிக்கிறீங்க. A-B லவ் பண்ணாரு, டீச்சர் எல்லாம் வருவாங்க ஸ்ட்ரைக்ல, நீங்க எப்படி ABC கேவலப்படுத்தலாம்? நம்ம என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்களும் டாலரண்டா இருக்கணும், நானும் டாலரண்டா இருக்கணும். அதனால நம்ம எல்லாருக்குமே நல்ல விஷயம் என்னன்னா, சினிமா தியேட்டர் உள்ளுக்குள்ள போயிட்டா சொசைட்டியை மறந்துடணும், கதை மாதிரி பார்த்துட்டு வெளில வந்தோம்னா சினிமாவை மறந்துடும். So nicely said, Bosky. எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து sometime where you humor is expected of you, நீங்க மைண்ட்ல அப்படியே ஸ்டக் ஆகி பிளாங்கா போயிருக்கீங்களா? Has it ever happened? எப்படியாவது சமாளிச்சிருவேன். ஏன்னா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, டக்குன்னு மூவிச்சா கூட சொல்லுவேன், இப்ப இத்தனை நாள் நீங்க யோசிச்சிருந்தீங்க எனக்கு தலைக்கு மேலதான் ஒண்ணும் இல்லைன்னு, உள்ளியும் ஒண்ணு இல்லை பாருங்க. நீங்க சிரிப்பீங்க, நீங்க சிரிக்கிற டைத்துல நான் கெயின் பண்ணிப்பேன், வேற என்ன சிரிக்கலாம் சொல்லு. என்னோட ஆக்சிடென்ட் ஆச்சு, அதை பத்தி எடுத்துன்னு வருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் டீவியேட் பண்ணிட்டு டைவர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள யோசிச்சிருவேன், இன்வர்டா யோசிச்சிருவேன் இதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கலாம். ஸோ அது ஒரு டெக்னிக். Yeah, super, Bosky. You just spoke about your accident. In fact, I wanted to talk to you about that. You had a accident. Major accident, and other. I mean, like, can you talk us about, because Nanga as an NGO are working in that space of, and the model first few hours, the first few minutes of emergency care is so important in the space la. So can you talk us through that incident, and how much do you think that first few minutes of help is important for anybody? ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட், அப்படியே மேட்ச் ஆகுது என்னோட லைஃப்ல. ஏன்னா நான் வந்து சம்பந்தம் இல்லாம பங்க்சுவாலிட்டிக்கு நான் ஒரு பைத்தியம், ஜென்ரலாவே நான் பைத்தியம், பங்க்சுவாலிட்டியில ரொம்ப பைத்தியம். இப்ப நீங்க 7 மணின்னு சொன்னதுனால லைவ் 6:40 உட்காந்துருப்பேன் ரெடியா. ஸோ அன்னைக்கு நான் மார்னிங் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், சண்டே மார்னிங், July 24, 2011. 24/7 ஒர்க் பண்ணி 24/7லயே அடிபட்டது. ஸோ அன்னைக்கு மார்னிங் போயிட்டு நார்மலா கார்ல பஸ் டிரைவர்லாம் தூங்குவாங்க, மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவங்க தூங்கி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நான் செம்ம மைக்ரேன் இருந்தது. மார்னிங் 6:30 மணிக்கு பைக்ல போகும்போது மியூசிக் காலேஜ் எதிர கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஹெவி மைக்ரேன்ல ஊட்டேன். ஐ லாஸ்ட் கண்ட்ரோல். அந்த சமயத்துல ஒரு மொபைல் போன் ஆபரேட்டர் ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தர், ஒரு லேடி பேங்க் எம்ப்ளாயி பிரியாங்கிறவன், பிரபாவோ பிரியாவோ அவங்க, அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஆடிந்த ஒரு பையன், அப்புறம் ஒரு கான்ஸ்டபிள், இந்த 4 பேர் திடீர்னு ஓடி வந்து தகால்னு ஹெவி ப்ளீடிங், அதுல வந்து கண்ணெல்லாம் எங்க இந்த பக்கம் போயிடுச்சு, ஃபுல் ப்ளீடிங். என்ன தூக்கி ஒரு ஆட்டோல போட்டு மலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய், அங்க லக்கிலி என்னோட போன் யாரோ வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க சர்ஜனுக்கு சொல்லி, சர்ஜன் அடையாறுலயே இருந்திருக்காரு, அவரு கரெக்டா வந்து கொஞ்சம் அப்சர்வேஷன்ல இருந்து அடுத்த நாள் ஒரு சர்ஜரி பண்ணாங்க. இதுதான் லைஃப்ல சேவ் ஆச்சு. அந்த சமயத்துல 4 பேர் வந்தாங்க. ஸோ நீங்க சொல்ற இந்த என்ஜிஓ ஒர்க் வந்து அதுதான் குரூஷியல். அவங்க டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க மட்டும்
ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டா வந்திருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கும், உயிருக்கே ஆபத்துன்னு. அப்போ சொன்னானா ஆக்சிடென்ட் ஆகி 10 நிமிஷம் தான் ஆச்சுன்னா அது மாதிரி. பட் இது வந்து ரொம்ப டைம்லியா ஹெல்ப் பண்ணுது. பட் அப்பவும் எனக்கு ஹியூமர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிது. ஏன்னா ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு வாக் எல்லாம் போக சொன்னாங்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து வாக் அழிச்சுன்னு போவாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கும், இந்த பக்கமே ஃபேஸே டிஸ்ஃபிகர் ஆயிடுச்சு. அப்ப நான் ஃபாஸ்டா போறேன், பிகாஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் மத்தவங்களுக்கு நம்மள பார்த்தா நல்ல ஆக்டிவா இருக்கும் தெரியணும்னு நான் ஃபாஸ்டா போறேன். அந்த கான்சியஸ்னஸ் அந்த நர்ஸ் சொல்றாங்க, சார் உங்களை நான் வாக் கூட்டு போகணும் சார், நீங்க என்ன வாக் கூட்டு போறீங்கன்னாங்க. அதே மாதிரி சர்ஜரி முடிச்சுட்டு கண்ணு திறந்து பார்த்தா லைட்ஸ் அடிச்சிருந்தது, மாஸ்க் போடணும் ஒரு 4 பேர், அதுல ஒண்ணு டாக்டர். அவர் என்ன பண்ணாருன்னா, பாஸ்கி சுத்துதான்னு கேட்டார், தலை சுத்துதான்ட்டு. நான் சொன்னேன் சுத்துது சார், ஃபேன் மேல சுத்துதேன். கை தட்டினாரு, பா எஃப்எம்ல பேசுற மாதிரியே பேசுறப்பான்னு. அதுக்கப்புறம் ஆமா எல்லாம் ஆபரேஷன் தியேட்டர் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் மியூசிக் காலேஜ் எதிர விழுந்தேன். சோ பேப்பர்ல, ரேடியோல, டிவில எல்லாத்துலயும் மியூசிக் காலேஜ் எதிர விழுந்துதான் சொன்னாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு அது வரைக்கும் என்ன சொன்னாங்க, பாஸ்கி எங்க விழுந்தா மியூசிக் காலேஜ் எதிரன்னு சொன்னாங்க. 3 months கழிச்சு மியூசிக் காலேஜ் எங்கன்னு கேட்டா பாஸ்கி விழுந்தாரு, அதுக்கு எதிரன்னு சொன்னாங்க. நான் லேண்ட்மார்க் ஆயிட்டேன். அப்புறம் ஒரு அங்க உள்ளுக்குள்ள அந்த எங்க ஒரு 1 week கழிச்சு ரிவ்யூக்கு எல்லாம் சிஸ்டர்ல வந்து என்ன பண்ணாங்க, சார் இவருக்கு நடக்கும்போது ஒரு மாதிரி கிட்டியா இருக்கும், அந்த சமயத்துல பாத்ரூம்க்கு எல்லாம் இவர் போனாருன்னா பின்னாடியே யாராவது போகணுமான்னாங்க. நான் உடனே சொன்னேன், பாத்ரூம் எல்லாருமே பின்னாடி தானே போகணும்னு. அது டாக்டர் கண்ணாப்புன்னு சிச்சார், டாக்டர் உருந்தும் சிச்சார். அப்ப கை தட்டாரு, எனக்கு உங்களா மாதிரி பேஷண்ட் கண்டிப்பா இருக்கணும் சார், யார மாடல் சார் ஃபார் அதர்ஸ் டாக்டர் பாராட்டினாரு. அப்புறம் என்ன ஆச்சு, 1 year கழிச்சு ரிவ்யூக்கு போனோம், எங்க தலையில ஒரு ஸ்கார் இருந்தது, சர்ஜரி பண்ண ஸ்கார். அப்ப டாக்டர் அப்படி கையை கொடுத்துட்டு, பா மார்க் கம்ப்ளீட்டா போயிடுச்சு பாஸ்கின்னு. நான் சொன்னேன், இப்ப இல்ல சார், எல்கேஜில இருந்தே மார்க் கம்ப்ளீட்டா குறைஞ்சிச்சு சார், எப்பயுமே இல்லன்னு. சோ அந்த ஹியூமர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிது, அப்படி ரெக்கவரி ரொம்ப ஹெல்ப் பண்ணி. ஸோ பியூட்டிஃபுல், நைஸ் நைஸ். ஸோ இன்னைக்கு இந்த டிஸ்கஷனோட டாபிக்கே வந்துட்டு லாஃப் ஃபார் நோ ரீசன், ரைட்? ஸ்பெசிஃபிக்லி ஆல் ஆஃப் அஸ் இப்போ இந்த வைரஸ், பேண்டமிக், லாக்டவுன், ஆல் தட் இஸ் கோயிங் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாருமே கூட ஹூ ஆர் ஆல் ட்ரெயின்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் எல்லாமே ஒரு புது லைஃப்பில் இருக்குது. ஸோ யூனோ ஆஸ் அ டெய்லி டோஸ் ஆஃப் லாஃப்டர், ரைட்? இது வந்து ஒரு வாட் கைண்ட் ஆஃப் அ ரோல் இட் பிளேஸ் இன் ஈச் பர்சன்ஸ் லைஃப். அது எங்கே தேடணும்? அது வந்து இந்த மாதிரி ஷோஸ் தான். ஐ எம் ஷூர் யூ ஆர் லுக்கிங் அரவுண்ட் இன் யுவர் டெய்லி லைஃப் அண்ட் கெட்டிங் ஹியூமர், loads of humor இல்லையா? So what is your message to all of our viewers today, audience, volunteers basically, that you know 3 மாசம் ஆகுமோ 4 மாசம் ஆகுமோ for us to come out of this pandemic situation and all that? What do you want to tell? ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ஜரி ஆயிருக்கு, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் உள்ள 2 months இருன்னு சொல்லுவாங்க, ரைட்? தனியா. ரைட். இப்போ இந்த வேர்ல்டுக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, வேர்ல்டே ஐசியூல இருக்கு, ரைட்? அதனால ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிறது ஒரு பக்கம், பட் இது கொஞ்சம் பேரலா கோஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கணும். மாஸ்க் போடணும், போடணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பண்ணணும். இதெல்லாம் ஒரு வியாதி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நார்மலா டாக்டர் தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. கொரோனான்ற ஒரு வியாதி நமக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுத்து நல்ல விஷயமா எடுத்துக்காங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல யூ கோயிங் டு பி கேர்ஃபுல், யூ கோயிங் டு சேவ் யுவர் செல்ஃப் வித் ஆல் தீஸ் பிரிகாஷன்ஸ். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நீங்க கேட்டீங்க 4 மருந்து நான் சொல்றேன். என்னன்னா, ஒண்ணு வந்து மியூசிக்ல இருப்பீங்க. நீங்க மியூசிக் பாட்டு கேட்டோன்னு, எஸ்பிபி பாட்டு கேட்டீங்கன்னா ரெக்கவர் ஆகாத ஆளே கிடையாது வேர்ல்டில். SPB lives the song. Correct. He brings in front of your eyes the character, the scenario, everything. அதை கேட்கும்போது நீங்க SPB தான் யோசிக்கிறீங்க, உங்க பிரச்சனை யோசிக்கல. ஸோ மியூசிக் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யோகா. எனக்கு வாய்ஸ் ஒரு பீரியட்ல போச்சு, ஒரு 17 years பேக். அப்போ யோகா மாஸ்டர் ரமணன் இருந்தார், அவர் யோகா சொல்லி கொடுத்தாரு. அசிடிட்டினால வாய்ஸ் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ யோகா பண்ணி became part of my life. டெய்லி பண்றேன், 17 years டெய்லி பண்றேன் யோகா. I don't miss it. 15 minutes டெய்லி. ஒரு 5 நாள் மிஸ் பண்ணியிருந்தா ஜாஸ்தி இந்த 17 years. சோ அது ஒரு, பிகாஸ் யோகா பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ கண்ணாடியில போய் பாருங்க, யோகா பண்ணி முடிச்சுட்டு கண்ணாடியில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ தட்ஸ் தி சீக்ரெட். ஓகே. மூணாவது கிரிக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், எனி ஸ்போர்ட், கிரிக்கெட் எடுத்துங்க. விராட் கோலியோ தோனியோ 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க as கேப்டன், ஒரே அக்வலேட்ஸ், ஒரே பிரஸ் இன்டர்வியூ எல்லாம் நடக்குது. அடுத்த 2 மேட்ச் தோக்குறாங்க. இப்போ ஐயோயோன்ட்டு கொரோனா வந்து நம்மள அஃபெக்ட் பண்ண மாதிரி உக்காந்துட்டாங்கன்னா 5வது மேட்ச் என்ன பண்ணுவாங்க? மேட்சுக்கே போக முடியாது. சோ ஜெயிக்கிறது தோக்கிறது ECG மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டு வருது இல்லையா? சோ கிரிக்கெட்ல இப்படி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிரிக்கெட்னால மைண்ட்ல அப்படியே இன்ஃபில்ட்ரேட் ஆகுது. லைஃப்லயே இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கும், நாளைக்கு ஒரு கிரைசிஸ் இருக்கும். சோ அது மாறி வரும். லெவல்டா போயினே இருக்கணும்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். அது அப்கோர்ஸ் ஃபைனலா ஹியூமர். ஷோ சொன்னாரு, ஒரு விஷயம் நான் பார்த்துட்டேன் சார்,
நகைச்சுவைன்ற அஸ்திரம் உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க எந்த பிரச்சனையும் வேணா தாண்டிடுவீங்கன்னு அதுல டவுட்டே கிடையாது. இப்ப நான் சொன்ன ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸாம்பிள் தான். சோ எங்கேயும் நான் எந்த பிரச்சனையை பார்த்தாலும் ஒரு நல்ல விஷயம் ராஜேஷ், பிரச்சனையை பார்க்கும்போது பிரச்சனைன்னு நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா டென்ஷன் ஆவீங்க. இந்த பிரச்சனையை எப்படி கலாய்க்கலாம்னு பார்க்கணும். கொரோனா அஃபெக்டடு, பேஷண்ட்டுக்கு ப்ரே பண்ணணும். ஆனா இந்த கொரோனா கிண்டல் அடிக்கணும். போற ரேட்ல கொரோனாவே ஒரு சேனல் ஆரம்பிச்சு வந்து பேச ஆரம்பிச்சிடும் போல இருக்குன்னு சொல்லணும். அது மாதிரி எந்த விஷயத்த பிரச்சனையை பார்த்தாலும் பிரச்சனையை கிண்டல் அடிக்கணும். இப்ப பேய்க்கு எல்லாரும் பயந்துருந்தாங்க. பேய் தான் ஸ்கேர், எல்லாருக்கும் ஸ்கேர் ஃபேக்டர். ஆனா நீங்க பேயை சட்டையர் பண்ணி படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே பேயை பார்த்தெல்லாம் ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பேயெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. பேயெல்லாம் இப்ப ஸ்ட்ரைக்ல போகுது. டேய் மௌன எங்களை கலாச்சிங்க சாவடிச்சுருவேன், அவன் சுடுகாடு பக்கம் பயந்துன்னு வந்தா இப்ப விசிலட்சன் செச்சுன்னு போறான் ஒருத்தனுட்டு. ஸோ நீங்க when you make fun of your problems அப்போ உங்களுக்கு லைட் ஹார்ட்டட் ஆயிடும். அதனால சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஷாருக் கான் ஒரு செம்ம டயலாக் சொல்லுவார், மீனாமா the best way to solve your problem is to face it. நான் என்ன சொல்றேன், the best way to solve your problem is to chase it. துரத்தணும் பிரச்சனையை. அப்போ ஒரு ஏதோ ஒரு கோல்டு இருக்கு ஒருத்தருக்கு, அந்த ஆள் கிட்ட போயிட்டு சார் 2 பேர் மூக்க சிந்தி சண்டை போட்டாங்களா, ஏன் தெரியுமா? ஏன்னா கோல்டு வார் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், இவன் சிரிப்பான், அவன் அதை நினைச்சு சிரிப்பான், அவனுக்கு கோல்டு மறந்துடும். அதனாலதான் சொல்றேன், பிரச்சனையே கலாய்க்கணும், அதை கத்துக்கணும். இதுக்குன்ட்டு நீங்க ஹியூமரை வளர்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஒரு வடிவேலு கார்ட்டூனோ இல்ல வடிவேலோட காமெடி சீனோ இல்ல சார்லி சாப்ளினோ இல்ல டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூனோ எதை வேணா பார்க்கலாம். அண்ட் கலாட்டா பண்ற ஒரு குரூப்ல போய் இருக்கலாம், நீங்க லிசனிங்லயே இருக்கலாம், நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் ஹியூமர். அதுவே போதும். அதுதான் உங்க சிஸ்டம்ல ஃபுல்லா இருக்கும். மொபைல் போனுடைய சார்ஜர் எப்படி மொபைல் போனுக்கு இம்பார்ட்டன்டோ, நான் சொன்ன இந்த 4 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு உங்களை ரீசார்ஜ் பண்ணினே இருக்கும். அதை ஃப்ரீக்வெண்டா அதுல போயினே இருந்தீங்கன்னா மைண்ட் பயங்கர சார்ஜ் ஆயிடும். சூப்பர், எக்ஸலண்டா சொன்னீங்க. ஐ திங்க் வி ஹேவ் டு கீப் ஆல் தீஸ் 4 things in mind and load our life. நம்ம லைஃப்ல இந்த 4 விஷயங்கள் சுத்தி இருந்தது அப்படின்னா ஐ திங்க் there is no reason for any despair or anything like that. So excellent, Bosky. Just loved this session with you. Things to think about, insightful, and at the same time humorous also. So it was a great evening. Or weekend ku oru superana start ah irundhudu. So thank you so very much for joining us. And Rajesh, sorry to interrupt. Finally, before I forget, I'll tell you one thing. ஏதாவது ஒரு விஷயத்த ப்ரூட் பண்ணி இது நடக்கலையேன்னா கவலையே கூடாது. ஏன்னா இன்னும் சூப்பரா நடக்க போறதுன்றதுனால தான் இப்ப நடக்கல. Right. So God has the best plan for you always. அதனால இன்னைக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம மூச்சு விட்டுன்னு இருக்கோம்னா, இன்னைக்கு எப்படி சினாரியோனா, இன்னைக்கு மூச்சு விட்டுன்னு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிஃப்ட். நாளைக்கு மார்னிங் எழுந்துட்டீங்கன்னா அது போனஸ். இதை டெய்லி நினைச்சீங்கன்னா நீங்க ஜாலியா இருப்பீங்க. இன்னொரு விஷயம், பீப்புள் அரௌண்ட் யூல nobody wants to see you happy. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. இவன் என்ன கண்டுக்கல, இவன் எனக்கு அலோ சொல்ல, இவன் என்ன இன்வைட் பண்ணல, இப்படி யோசிக்காதீங்க. என் லைஃப்ல நான் ஜாலியா இருக்கேன், உனக்கு முடிஞ்சா என் கூட வந்து பேசு, ஜாலியா இரு, கிளம்பு. அதாவது when there are people around you, enjoy their company. If they quit you, enjoy your privacy. அவ்வளவுதான். Super, excellent, Bosky. I am seeing that people are also dropping in notes. I wish Bosky sir was interviewing Trivedi at this point. Okay, you have charged us from present stressful situation by Sriman Sridhar. Very inspiring and refreshing session. Thanks to guest on the hosting team. So a lot of இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் பல பேருக்கு வந்துட்டு ஒரு you've sparked some light in them this evening. So wonderful. Thank you so much, Bosky, for your wonderful thoughts, great thoughts, and making us all more lighter today. And we wish to be this way. And we wish you all the very best. What we are doing through First Response, you are doing through your humor. We want more and more of this from Bosky, so that we all can also stay safe. So we wish you many more VIPs and celebrities on your show. VIPs and celebrities na இப்ப இருக்கிற known celebrities மட்டும் நான் சொல்ல, இத பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு நார்மல் பர்சனா இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்து அவங்க திடீர்னு செலிபிரிட்டி ஆயிடுவாங்க. அது எப்படின்னு தெரியாது. நார்மலா தெருவுல போடுற போலிங்க தான் நான் போய் டெஸ்ட் மேட்ச்லயும் போட போறேன். அங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். ஸோ டேலண்ட் எங்கிட்ட இருக்கு, கான்பிடன்ஸ் எங்கிட்ட இருக்குன்றது அது இன்பில்ட், அது காட்ஸ் கிஃப்ட். அது எல்லாருக்கும் இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணா we can work wonders. So we are wishing you all a top class future. Great days ahead. Thank you so much, Bosky, for joining us this evening at Alert Town Hall, where life matters. Thank you so much. Good luck. நீங்க பயப்படணும், நீங்க டல் ஆகணும். அதுதான் எல்லாருடைய சைக்காலஜி. உங்களை சுத்தி இருக்கிற பாதி பேர் சைக்காலஜி சாடிஸ்ட். யோசிச்சு பாருங்க, ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறீங்க, எக்ஸாம் போறீங்க, டக்குன்னு மன்சூர் தியரி படிச்சியா, பித்தாகரஸ் தியரம் படிச்சியா, வேர்ல்டு வார் 2 படிக்கலையா, அதான் வருது கம்பல்சரி. நீங்க பயந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபெயில் ஆயிடணும். மச்சான் அந்த பொண்ணு நல்லா இருக்கா, லவ் பண்ணலான்னு பாக்குறேன், வேஸ்ட்
அதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. கேரக்டர் சரியில்லை, ஏன்னா இவன் ட்ரை பண்ணிருப்பான், உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, சாடிசம், நீங்க டல் ஆயிடும். அடுத்தது ஆபீஸ்ல ப்ரமோஷன் எக்ஸாம் எழுதலாம் இருக்கேன், வேஸ்ட் மாமா. மேனேஜருக்கு ஆல்ரெடி ரிலேட்டிவ் ஒருத்தர் ஆல்ரெடி ரெக்கமெண்டேட் போயிடுச்சு, உனக்கு கிடைக்காது, ஏன்னா இவன் தத்தி, நீங்க இன்டெலிஜென்ட், உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. அடுத்தது லைட்டா வெயிட் போட்டீங்களா, என்ன மச்சான் பயங்கர தொப்பை, என்ன மச்சான் முடி கொட்டுது, என்ன கொலஸ்ட்ராலா, பிபியா, சுகரா, எல்லாத்தையும். ஏன்னா இவனுக்கு இந்த பிரச்சனை, அது உங்களுக்கு வரணும், அதுல ஒரு சின்ன சந்தோஷம். இவனுக்கெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு சரி மீடியா டிவியை பார்க்கலாமா இல்ல பேப்பரை படிக்கலாமா அப்படின்னு போனீங்கன்னா அந்த இடத்துல பினிஷ்ட். லைட் ஹவுஸ் கவுந்துச்சு, வால்கானிக் எரப்ஷன், ரோடு பறந்துச்சு, சுனாமி, பாம் பிளாஸ்ட், ரேப், டெத். இந்தியா தான் நம்பர் 1 கோவிட்ல, தமிழ்நாடு தான் நம்பர் 2 கோவிட்ல. ஏன்னா இவங்களுடைய பயம். நீங்க நிம்மதியா இருக்கீங்கல்ல, நீங்க பயம் தரணும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? எங்க வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அதுக்கு என்ன தீர்வு? சயின்டிஸ்ட் மேல போய் தண்ணி ஊத்துறாரு கீழே. இல்ல மேகம் வருது, வானம் இருளுது, ஆனா உங்களுக்கு லைஃப் பிரைட் ஆகுது, அப்பதான் தண்ணி வருது இல்லையா? அது மாதிரி எல்லாமே நம்பிக்கை, ஃபெய்த். கண்ணுக்கே தெரியாத ஒரு கொரோனாவை பார்த்து நான் மதிப்பேன், பயப்படுவேன் அப்படின்னா, கண்ணுக்கே தெரியாத ஒரு கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பார்த்து நான் பயங்கர நம்பிக்கையில இருப்பேன், என்னுடைய ஃபியரை ஃபெய்த்தால தான் அடிக்க முடியும். சோ வேக்சின் இல்ல சர்ச் ஃபார் வேக்சின் அப்படின்னா சர்ச் ஃபார் வேக்சின். சர்ச் தான் உங்களுக்கு வேக்சின். வாழ்க்கையே மாஸ்கா இல்ல, வாழ்க்கையே மாஸ்க். உள்ள போனீங்கன்னா நிம்மதி வரும். அடுத்தது கொரோனா கவசம் எப்பயுமே இருக்கணுமா? தேவையே கிடையாது. மூக்குல வாயில கந்த சஷ்டி கவசம் இருந்தா போதும். ஒரு ஃபெய்த், ஃபியரை துரத்துறதுக்கு ஃபெய்த் தான் முக்கியம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தா ஆல்வேஸ் ஷேர் டு கேர், டோன்ட் ஷேர் டு ஸ்கேர். ஃபேண்டாஸ்டிக் டேஸ் ஹேட், பி பாசிட்டிவ். மறுபடியும் சந்திப்போம்.